வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயத்தில் களைக்கொல்லி வந்து உபயோகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம நடவு செய்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம நடவு செஞ்ச ஒரு 2-3 நாளில் நம்ம அடிக்கக்கூடிய களைக்கொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஃப்ளோரோக்வின். பசிலி இருந்தது அப்படின்னா பசிலி மருந்தும் சேர்ந்து நம்ம அடிப்போம். இது வந்து அந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அடிச்சிடணும். அதை அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நாள்லேயே அந்த களை வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக முளைப்பு திறனை அற்று போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த களைக்கொல்லி அடித்த மருந்துடைய எஃபெக்ட் வந்து இருக்கும். அதற்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து மழைப்பொழிவு காரணமாக திரும்ப தண்ணி படும்போது உள்ளே இருக்கக்கூடிய திரும்ப விதைகள் வந்து 15 நாளுக்கு மேலே திரும்ப முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி திரும்பி எங்களுக்கு களை வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன விதமான களைகளை வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம களைக்கொல்லி வந்து உபயோகப்படுத்துறது சிறந்தது. அப்படி என்ன நம்ம களைக்கொல்லி வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 நாளுக்கு மேலே வந்து நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு புல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை 3 இலை ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த களைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎல் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குயிஸ்லாஃபோப் ஈத்தைல் வந்து 4%, அதே வந்து ஆக்சிஃப்ளோரோக்வின் வந்து 6% ஈசி ஃபார்மெட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அல்லது 400 ml 2 வடிவில் இருக்கும். நமக்கு வந்து 10 லிட்டர் டேங்க் வந்து ஒரு 40 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் கொடுக்கலாங்க. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ லைஃபோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆக்சிம் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 40 ml நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கூட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது பில்லு வந்து சின்ன பிள்ளை இருக்குது அப்படின்னா நீங்கள் 40 மில்லி வந்து உங்களுக்கு போதுமான பில்லு கொஞ்சம் பெரும்பிள்ளை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேங்க் 50 மில்லி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 40 மில்லி நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டேங்க் அடிக்கலாம். அப்படின்னா ஆக்சியம் வந்து நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் 6 டேங்க் அடிக்கலாம். அப்படின்னா அந்த 6 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து ஒரு 6 டப்பா தண்ணி ஊற்றி தனியாக கலந்துட்டு டேங்க் ஒரு டப்பா எடுத்து நீங்கள் ஊற்றி கலந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். 6 டேங்க் நீங்கள் அடிச்சுக்கலாம். இதே வந்து 400 ml இருந்தது அப்படின்னா அந்த 400 மில்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 டேங்க் அடிக்கலாம். டேங்க் 40 ml அப்படிங்கும்போது அப்போ அந்த 10 டேங்க்னால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பாக்கெட்டு, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஒரு 30 கிராம் பவுச்சில் வருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் 5 டேங்க் தான் அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ இப்போ 400 mlங்கும் போது இது வந்து 10 டேங்க் அடிக்கிற அளவுக்கு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை நான் ஒரு பாக்கெட் கூட போடலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு பாக்கெட் கூட கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எதுக்காக ஃபஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இந்த பாக்கெட் இதை நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா களை வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதாவது நம்ம அடிக்கிற களைக்கொல்லியோட எஃபெக்ட் வந்து பயிரை வந்து எந்த விதத்துலேயும் வந்து வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தாமையும், அதாவது பயிர் வந்து உட்காந்துருக்காமல், அதாவது அதனுடைய வளர்ச்சி வந்து தடைபடாமல் இருக்கிறதுக்கு இந்த களைக்கொல்லி எஃபெக்ட் வந்து தடைபடாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கொடுக்குறோம். அதே வந்து களை வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. அதை கொடுக்கும்போது களை வந்து சீக்கிரம் காஞ்சிருங்க. அதனால தான் நம்ம வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதே வந்து அடுத்தது 1 கில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காம்பினேஷன் தான். குயிஸ்லாஃபோப் ஈத்தைல் 4%, ஆக்சிஃப்ளோரோக்வின் வந்து 6% ஈஸியில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அளவு வந்து உங்களுக்கு 100, அதில் வந்து பார்த்திங்கன்னா 100, 1/4 அந்த மாதிரி அளவுகளில் வந்து உங்களுக்கு அதுவும் கிடைக்குதுங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிங்கிறத வந்து கொஞ்சம் ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குங்க. அவங்களே அது ரிசல்ட் நல்லாயிருக்கு, உங்களுக்கு அந்த பழுப்பு தன்மை வந்து அதிகமாக தெரியலைங்க. அதாவது வயலுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம களைக்குள்ளே அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. பில்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகி காஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்மர்ஸோட ரிவ்யூ நல்லா இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் ஆக்சிம் கிடைச்சுன்னா வாங்கிக்கிங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் 1 கில் போகிறது பெஸ்ட்டுங்க. இப்போ அது நீங்கள் 1 கில் கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பாக்கெட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1 கில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மில்லி 10 மில்லி கம்மியாக கொடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பழுப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. அதுதான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30-35 மில்லி அந்த ரேஞ்சிலே கொடுத்துக்கோங்க 10 லிட்டர் தண்ணிக்கு. அதுதான் போதுமான அளவாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்கும்போது கொஞ்சம் ஒயிட் ஸ்க்ராச்சஸ் இது மாதிரி வருதுங்க. அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறி வந்து உங்களுக்கு அது இருக்குது. அதனால் அதுக்கு வந்து நீங்கள்
ஒரு பாக்கெட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்துக்கு வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அடாமா கம்பெனியில் வந்து டெக்கேல்னு சொல்லி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழுப்பு அதிகமாகுதுங்க. கிடைக்காத பட்சத்தில் எனக்கு ஆளு கிடைக்கல, எனக்கு களை பறிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மருந்து எனக்கு இந்த 2 மருந்துகள் எதுவும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் வேணால் அதுக்கு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா புதுசாக அடிக்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அடிச்சிடறாங்க. மேக்ஸிமம் பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயில் அடிங்க. அதே 10 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதே அளவுக்கு மருந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இதே அளவு ரெக்கமெண்டேஷன் வந்து ஊற்றிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மருந்தோட பாதிப்பில் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது உபயோகப்படுத்தும் போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேங்க் வந்து 30-35 ml ஆட் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுங்க இது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் வேறு என்ன களைக்கொல்லி புதுசாக நம்ம கம்பெனியில் எதாவது வருதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக இப்போ வில்லோவுட் கம்பெனியில் அது அடுத்தது வரக்கூடிய ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாக்ஸின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுதுங்க. அடுத்து வந்து இண்டோமினஸ் அப்படிங்கிறது வந்து கிளித்தோடியம் டெக்னிக்கலில் அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கூடிய விரைவில் வந்து அதுவும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது கிளித்தோடியம் டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஃப்ளோரோஃபன் கலந்து வருதுங்க இண்டோமினஸ் டெக்னிக்கலில். இது வந்து பல்சஸ்ஸு, காட்டனு இது எல்லாத்துக்கும் கலந்து வருதுங்க. அதை நம்ம கலந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் கலந்து இந்த பயிர்கள் அனைத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி நமக்கு வருது. நியூ டெக்னிக்கில் வருதுங்க. இதே வந்து ஆனியனுக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு வந்து இப்போ கம்பெனி சைட்லேருந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக நான் இப்போ அதை பற்றி சொல்கிறேங்க. அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது என்னங்கிறது. ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய களைக்கொல்லி மற்றது எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லியாச்சுங்க. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் வச்சு அடிங்க. ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குங்க. ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் அடிக்காதீங்க எந்த களைக்கொல்லியுமே. களைக்கொல்லி அப்படிங்கிறதே நம்ம வந்து ஈரம் வச்சு அடிக்கணுங்க. ஈரம் வந்து இருந்தது அப்படின்னா தான் நமக்கு களைக்கொல்லியோட மருந்தோட எஃபெக்ட் வந்து நமக்கு கேட்குங்க. களைக்கொல்லி அடிக்கும் போது நமக்கு ஈரம் இல்லாமல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு அடிச்சிடாங்க. தண்ணி விட்டு 1 நாள் 2 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி விட்டுட்டு நீங்கள் அடிங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி ஸ்ப்ரேயர் பொறுத்த வரைக்கும் வடிவமைக்கப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது முன்னாடி அந்த புனல் மாதிரி இதாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழால் நீங்கள் போய்ட்டு கரெக்டாக பில்லில் படுற மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு சில இந்த பவர் ஸ்ப்ரேயில் அடிக்கிறோம்பாங்க. பவர் ஸ்ப்ரே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தாளில் நினச்சிட்டு போயிடுவீங்க. அப்படி தாளில் நீங்கள் படுற மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மருந்தோட களைக்கொல்லியோட எஃபெக்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிரும் கொஞ்சம் லேசாக வெள்ளை தட்டிட்டு அந்த பட்டை இடம் மட்டும் உங்களுக்கு அந்த பழுப்பு இருக்க மாதிரி தெரியுங்க. அது வந்து களைக்கொல்லி அடித்ததோட எஃபெக்ட்டு உங்களுக்கு இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அதாவது பெட்ரோல் டேங்க் ஊற்றி நீங்கள் பவர் ஸ்ப்ரேயில் அடிக்கிறது தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்டும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. களைக்கொல்லி எஃபெக்ட் உங்களுக்கு பயிரில் வந்து எந்த வித சிம்டம்ஸும் இல்லாமல் களையும் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படி நீங்கள் உபயோகப்படுத்துறது பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு வந்தாச்சுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 கிலோ நீங்கள் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோரை வந்து பழுத்து உட்காருங்க. ஆனால் வந்து முழுவதுமாக இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா பழுத்து உட்காரும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரையோட கிழங்குகள் வரைக்கும் ஊடுருவ தன்மை வந்து இதுக்கு கிடையாது இந்த மருந்துகள் எதுக்குமே. அப்போ வந்து நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பழுத்து உட்காருங்க. மீதி பில் எல்லாமே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிரும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மீதி பில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக இந்த களைக்கொல்லி மட்டும் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் பில்லு நம்ம கோரைக்கிழங்கு வாட்டம் கொடுத்ததுக்கப்புறம் லேசாக வாட்டம் செடி கோரைச்செடி வந்து வாட்டம் கொடுத்தது பில்லு வாட்டம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து கையில் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பிடிச்சி இழுத்தோம்னா நம்ம வேரோடு வந்துருங்க. லூஸ் கொடுத்துருக்குங்க அது வாட்டம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிடுங்கும்போது. அதனால் நம்ம வந்து அப்படி உபயோகப்படுத்திக்கலாம். மீதி பில்லாம் நீங்கள் பசலி இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க.
2 இலை 3 இலை ஸ்டேஜ் 4 இலை ஸ்டேஜ் கூட நமக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. அதெல்லாம் 4 இலை ஸ்டேஜ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுது. அதனால் நீங்கள் கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் 2 இலை 3 இலை ஸ்டேஜில் அடிக்கிறத களைக்கொல்லி வந்து அடிங்க. அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஒரு தடவை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த தடவை நீங்களே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய இது தெரியுங்க. அதே மாதிரி நம்ம 1 டேங்க் 2 டேங்க் வந்து இப்போ களைக்கொல்லி வந்து 10 அப்படின்னாலும் நம்ம வந்து திரும்ப 1 டேங்க் எங்கேயோ ஒரு இடத்துல பில்லு அடிக்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த 1 டேங்க் அளவுக்கான தேவையான மருந்துகளை மட்டும் ஊற்றிட்டு நம்ம கரெக்டாக பில்லு இருக்க இடத்துல மட்டும் நம்ம திரும்ப மறுபடியும் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் அந்த பச்சைத்தன்மை எங்கே இருக்கோ அந்த பில்லுகளை நோக்கி நம்ம வந்து களைக்கொல்லி உபயோகப்படுத்திக்கலாங்க. அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம களைக்கொல்லி வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேங்க. வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கான பதில் வந்து விரைவாக உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா குறிப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கீழே கொடுங்க. உங்களுக்கான பதில்கள் வந்து விரைவாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி தேவை, அதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.